ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா மாதிரி வேஷம் போட்டுட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா மணமேடைக்கு வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ ரம்யாவுக்கும் மைதிலிக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிட்டே தெரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ யார் தீபான்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு மைத்திலி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஸோ என்னென்னா தீபாவுடைய ஆசையை நிறைவேற்ற போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட தீபாவுடைய கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் கார்த்திக் இருக்கார். இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நமக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆக போகுது, இனி எல்லாமே நம்ம நினச்சபடி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷம்லாம் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்ற மாதிரி அம்பிகா மேம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐயோ கார்த்திக்கும் தீபாவுக்கும் அதை பொம்பளைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே, ஐயோ அவங்க சரியான திருட்டு கும்பல் அப்படின்றத முதல்ல நம்ம அபிராமி கிட்ட நாச்சியா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக அந்த ரூமு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ரூம் லாக்கில் இருக்குது. ரூமை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வழியாக வந்து மீனாட்சி டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. மீனாட்சி டோர் ஓப்பன் பண்ணோடனே, என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே இருக்கிறது தீபாவே இல்லை மீனாட்சி, நடந்த எல்லாத்தையுமே வந்து அம்பிகா மேம் வந்துட்டு மீனாட்சிகிட்ட சொன்னாங்க. மீனாட்சி என்ன சொல்கிறாங்க, ஐயோ அந்த பொம்பளை ரம்யான்றது தெரியாமல் அது தீபான்னு நினச்சி கார்த்தி வந்து அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, மணமேடையில் உட்காந்துருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர்றாங்க மீனாட்சியும் அம்பிகா மேமும். இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு ஆட்டோவில் ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆட்டோவில் வந்து தீபா வந்து மண்டபத்துக்குள்ளே உள்ளே என்ட்ராகிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா ஃப்ளெக்ஸில் இருக்கிற இந்த கல்யாண பொண்ணு இங்கே ஓடி வந்துட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கார்த்தி பக்கத்தில் ரம்யா வந்துட்டு தீபா மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்து கார்த்திக் கட்ட சொல்கிறாரு. கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. கார்த்திக் வந்துட்டு ரம்யா காலத்தில் தாலி கட்ட போகிற அந்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா வந்து ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை பார்த்தோன்னே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இங்கே நிறுத்துங்கன்னு சொல்லி தீபா வந்து நிற்கிறா, அப்போ கார்த்திக் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு அப்படியே உயிரே இல்லை. ஐயோ இவ என்ன வந்துட்டா, இவ வரமாட்டான்ல நினச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. ரியா வந்துட்டு ஐயோ நம்ம மாட்டாமல் தப்பிச்சாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணி அப்படியே தப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுறாங்க. கார்த்திக் வந்துட்டு, என்ன தீபா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அப்போ இது யார் அப்படின்னு சொல்லி, என்ன கார்த்திக் பேசுகிறீங்க, என்ன சார் பேசுகிறீங்க, நான் தான் சார் உங்கள் தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. தீபா சொல்கிறா, இல்லை கார்த்திக் சார் நான் தான் உங்கள் தீபா, இவ ரம்யா, இவ வந்து ஏமாத்த பார்க்குறா, இவ போட்டிருக்கிறது என்னுடைய மாஸ்க்கை, என்ன மாதிரி ஒரு உருவத்தில் இருக்க மாஸ்க்கை தான் இவ போட்டிருக்கா, இவ தீபா கிடையாது, இவக்கிட்ட தீபான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாட்சி வந்துடுறாங்க. ஆமாம் கார்த்தி, தீபா சொல்கிறது உண்மைதான், அவள் தான் தீபா, இவ ரம்யா கார்த்தி, இவ மொத்தமாக எல்லாரையும் ஏமாத்த பார்த்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எதையுமே நம்ப முடியாமல் கார்த்தி வந்து பயங்கர அப்செட்டாக செம்ம சூப்பராக போகுதுங்க.